அன்பார்ந்த எங்களுடைய மூலம் பூராடம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி நேயர்களுக்கு 2025 ஆண்டு மங்களகரமான 2025 ஆண்டு. ஏன் இந்த மங்களகரம்னு சொல்கிறோன்னா, முக்கியமாக 4 பயிற்சிகள் இந்த வருஷம் நடந்திருக்கு. சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி. எப்போவும் அப்படி நடக்காது, ஒன்று மாறி மாறி தான் வரும். 4 நடக்கிறது இந்த மாதிரி. இப்போ இது மங்களகரமான 2025 ஆண்டு செப்டம்பர் மாதம். இந்த செப்டம்பர் மாதத்தில் தனுசு ராசி அப்படிங்கிற உங்களுக்கு எப்படி இருக்குது? பொதுவாக தனுசு அப்படின்னாலே வில் அம்பு, அதோடய எம்பளம் பார்த்தீங்கன்னா அதான் போட்டிருப்போம். எப்போவுமே கூர்மையாக உங்களை பாதுகாத்து வச்சுக்கக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி நேயர்களும் மீனராசிகள். தன்னுடைய பாதுகாப்பில் கவனமாக இருப்பாங்க. எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, ஆனால் நீங்கள் தப்பிச்சுப்பீங்க. அது காரணம் குரு ஆதிபத்தியமான வீடு. இறை வழிபாடு, ஞானம், அறிவு, கல்வி, தியானம், தபம், ஜபம், யோகம், தான தர்மங்கள், இதில் எல்லாம் வல்லவர்கள் இந்த தனுசு மீனம். ஏன்னா குருவுடைய இது பேச்சாற்றல், திறமை, எல்லா திறமையுமே உங்கள்கிட்ட இருக்கும். இது இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு திறமை உள்ளவர்கள் அது தனுசு ராசினியர்கள். குறிப்பாக சொல்ல போனோம்னா கரெக்டாக இருக்கக்கூடியவர்கள். தனக்கும் மற்றவங்களுக்கும் எப்போவுமே ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாது, தான் விஷயத்தில் கரெக்டாக இருந்துக்கணும் நடக்கக்கூடியவர்கள். அப்பேற்பட்ட தங்களுக்கு இந்த 2025 ஆண்டு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தால், ராசிக்கு 3ஆம் இடம் வக்ரகதியில் சனி வந்திருக்கார், ராகுவும் சேர்ந்திருக்கார். அபரிமிதமான யோகம். சனியும் ராகுவும் 3, 6, 11 இருந்தால் யோகம்னு சொல்கிறாங்க. இப்போ இது ரெண்டுமே சேர்க்கை 3ஆம் இடத்துலங்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு டைம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காது. இதெல்லாம் ஒரு பொற்காலம், அனுபவிச்சுக்கணும். யாருக்கு? தனுசு ராசிக்கும். தனுசு ராசிக்கு தான். ஏன்னா சனி 3ல் இருக்கிறதுங்கிறது வீடு வாங்கலாம், மனை வாங்கலாம், இடம் வாங்கலாம், நிலம் வாங்கலாம், அசையாத சொத்துக்கள் வாங்கி குவிக்கலாம், ஏற்கனவே இருந்த சொத்துக்களை புதுப்பிக்கலாம், பழைய கடன்களை நிவர்த்தி செய்யலாம், தொழிற்சாலைகள், ஃபேக்ட்ரி, ஃபவுண்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் மில், பெட்ரோல் பங்க், எண்ணெய் வித்துக்கள், லெதர், தோல் சம்பந்தமான தொழில், லேத் ஒர்க், இந்த மாதிரி சின்ன சின்ன வெல்டிங், இந்த மாதிரி இரும்பு சம்பந்தமான தொழில்கள், வாகன உதிரி பாகங்கள், ஆட்டோமொபைல்ஸ் பிஸ்னஸ், வாகனம் மெக்கானிக் ஷாப் வச்சுருக்கிறவங்க, ஷோரூம் வச்சுருக்கிறவங்க, டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து துறை, ஓட்டுநர், நடத்துனர்கள், பணிமனை வைத்திருக்கவங்க எல்லாத்துக்குமே சிறப்பு. 3ஆம் இடத்துல சனி வீட்டில் ராகு இருக்கிறதுனால உயர்கல்வித்துறை, பத்திரப்பதிவுத்துறை, வருமான வரித்துறை, வருவாய்த்துறை, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பு. பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் இவையெல்லாம் குவிந்த வண்ணம் இருக்கும். 4ஆம் இடத்துல ஒன்றும் இல்லை, 5ஆம் இடத்துலையும் ஒன்றும் இல்லை, 6ஆம் இடத்துலையும் ஒன்றும் இல்லை. 7ஆம் இடத்துல குரு ராசிநாதன், புதன் வீட்டில் குரு, மிகச்சிறப்பு. திருமண பேச்சு கைகூடும், தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும், விவாகம் அப்படிங்கிறது உண்டாகும். அதே மாதிரியே இந்த விவாக விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 7ல் குரு தான் அதுக்கு அதிபதி. 7ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால காதலில் விவகாரங்கள், லவ் பண்ணுறீங்க, வீட்டில் தெரிஞ்சிருச்சு, அங்கே பிரச்சனை, அது நடக்குமா நடக்காதா அப்படிலாம் பல விதமான கிளாரிஃபிகேஷனோட இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது சாத்தியமாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும், அனுகூலமாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும். 7ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் ஏற்படும். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம், வம்சவருத்தி அப்படிங்கிறது ஏற்படும். பொன், பொருள், ஆடை, ஆபரணம், வஸ்திரம், நகைகள் வாங்கலாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழலாம். அழகு நிலையங்கள், பியூட்டி பார்லர், இப்போ உலகத்தில் பார்த்திங்கன்னா அதுதான் அதிகம். எல்லா வியாபாரத்தை விட அதிகமாக ஒரு சேலாகக்கூடிய இடம், அதிகமாக மக்கள் கூடக்கூடிய, கோயிலை விட அதிகமாக கூட்டம் வரக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா இந்த பியூட்டி பார்லர்ஸ் தான். ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், அங்கே போய் என்ன தான் பண்ணுவாங்கன்னு தெரியுன்னா, தன்னை அழகாக வச்சுக்கணுங்கிற அவ்வளோ ஒரு ஆசை எல்லாருக்கும் இருக்கிறதா இல்லைன்னு சொல்லலை. முதல்ல அதெல்லாம் கிடையாது, இப்போ தான் அதெல்லாம். நானே உங்கள்கிட்ட பேசுகிறேன்னா நான் வந்தேன், இப்போ 2 க்ரீம் போட்டுன்னு தான் பேசுகிறேன். இயற்கை எண்ணெய் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக இருக்க மாட்டேன். காரணம் அதெல்லாம் வந்துருச்சு, முதல்ல அதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்க, எதுக்கு சொல்கிறேன்னா, அழகு நிலையங்கள் வச்சு நடத்துகிறவங்க, ஹெர்பல், மூலிகைகள், உடற்பயிற்சி கூடங்கள், விளையாட்டு மைதானங்கள், இதுக்கெல்லாம் அதிபதி குரு. அந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணுறவங்க, முடித்திருத்தங்கள், இந்த மாதிரி பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம், அழகு நிலையங்களில் பணியாற்றக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பானது ஒரு முன்னேற்றம், தொழிலில் விருத்தி, வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். 8ஆம் இடத்துல சுக்கிரன், மிகச்சிறப்பு. கணவன் மனைவிக்குள்ளே இவ்வளோ தான் அந்யோன்யம் இல்லை, 2 பேரும் சேர்ந்து இருந்துகிட்டே இருப்பீங்க, அவ்வளோ ஒரு அந்யோன்யம் அப்படிங்கிறது ஏற்படும். 8ல் சுக்கிரன் மட்டும் இருந்ததுனால் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் அவன் மகிழ்ச்சிக்கு உண்டானவன் எப்போவுமே, புரிஞ்சுக்குங்க. அந்த மாதிரி ஒரு கலத்திரகாரகன். நம்ம இப்போ தனுசு ராசிக்கு 8ல் சுக்கிரன், அதனால் மிகச்சிறப்பு. ரொம்ப மகிழ்ச்சிகரமாக பலவித சந்தோஷங்களோடு இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம்.
கண்டிப்பாக திருமணம் அப்படிங்கிறது ஏற்படும். இரண்டாவது திருமணத்திற்கும் வாய்ப்பு உண்டு தலைவருக்கு. சொந்த ஜாதகத்தில் அதில் வழி இருந்தால், தனுசு ராசிக்காரர்களுக்கு சொந்த ஜாதகத்தில் இரண்டாவது திருமண யோகம் இருந்தால் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும். பொன் பொருள் ஆடை ஆபரணம் வஸ்திரம் நகை இதெல்லாம் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும். 9ல் சூரியன் கேது, தகப்பனார் வழி சொத்துக்கள் ஏதாவது வில்லங்க விவகாரங்கள் இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தியாகும். தகப்பனார் வழி சொத்துக்கள் கிடைக்கும். நீதிமன்றம், சட்டம், காவல்துறை, இராணுவம், சினிமா, பத்திரிகை, ப்ரெஸ், மீடியா இந்த துறையில் இருக்கிறவங்க சாதிக்கலாம். விளையாட்டுத் துறையிலையும் சாதிக்கலாம். மிகச்சிறப்பானது யோகம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல புதன், உயர்கல்வி, பத்திரப்பதிவுத்துறை, வருமான வரித்துறை இவங்க சிறந்து விளங்கலாம். கல்விக்கூடங்கள், கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் சிறந்து விளங்கலாம். ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், எழுத்து, டீச்சிங் ப்ரொஃபஷனல், ஐடி, இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், ட்ரேடிங், மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நன்மை அதிகரிக்குது. 11ஆம் இடத்துல செவ்வாய், அதுவும் சிறப்பு. புதிதாக இடம், மனை, வீடு, பூமி, அசையாத சொத்துக்கள் வாங்கலாம். மருத்துவத்துறையில் சாதிக்கலாம். விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள், தொல்லியல் துறை இதில் இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மை சற்று அதிகரிக்குது. பொதுவாக தனுசு ராசி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாத பலாபலன்களில் 100க்கு 95% நன்மைகள். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 100% நன்மைகள். கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்களுக்கு 90% நன்மைகள். சுயதொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் செய்பவர்களுக்கு 90% நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படுது. இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் மஞ்சள், அனுகூலமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 7. வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி குரு பகவான். குரு பகவானை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட்ஜென் தொலைக்காட்சி நேயர்களே, நாம் இதுவரைக்கும் நான் எப்போதும் சொல்கிறது தான், மாதந்தோறும் தமிழ் மாதத்திற்காக இருக்கட்டும், ஆங்கில மாதத்திற்காக இருக்கட்டும், ஒவ்வொரு கிரகமும் மாதத்தில் ஒரு 5 கிரகங்கள் அப்படியே மாறிகிட்டே இருக்கும். மாறிகிட்டே இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு நன்மை தீமைகள் அப்படிங்கிறது, ஏற்கனவே தீமையில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம், இப்போ எல்லா 12 ராசியுமே நன்மைன்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 4 ராசிக்கு நன்மை இருக்கலாம், 8 ராசி தீமையை தான் அனுபவிக்கலாம். அப்போ ஏதாவது மாற்றங்கள் இந்த மாதந்தோறும் நடக்குதா, ஏதாவது கிரக பயிற்சிகள் ஆகியிருக்கா, அதன் மூலமாக நன்மைகள் உண்டாகுதா நமக்கு அப்படிங்கிறது தான் இந்த மாத ராசி பலன்கள் ரீதியாக நம்ம பார்க்குறோம். அப்படித்தான் அப்படி 12 ராசியும் நம்ம பார்த்துருக்கோம். இதில் சொன்னது அப்படிங்கிறது இது ஒரு பொதுவான பலன்கள், கோச்சார பலன்கள் சொல்லுவாங்க. கோன்னா கிரகங்கள், சாரம்னா பயிற்சி. நான் சொல்லியிருக்க விளக்கமாக இது பொதுவாக எல்லா ராசிக்கும். இது போக இதில் தீமையை சொல்லி நம்ம சொந்த ஜாதகத்தில் ஒரு நன்மை நடக்கிற மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது? அதனால் இது அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் காம்பவுண்டு மாதிரி. நாம் எதற்கும் நம்மளுடைய சொந்த ஜாதகத்தை ஒரு முறை அலசி ஆராய்ந்து பார்த்தால் இந்த கிரகங்கள், இந்த பொதுவான பயிற்சிகள், குருவாக இருக்கட்டும், சனியாக இருக்கட்டும், ராகு கேதுவாக இருக்கட்டும், இந்த எந்த கிரகம் பயிற்சியாக இருக்கட்டும், இந்த மாத ராசி பலன் தப்பாகவே இருக்கட்டும், அதில் ஒரு தடவை விளக்கமாக நம்ம பார்த்துட்டோம்னால் இதுக்கெல்லாம் நம்ம எப்போவுமே பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் வரும். ராசி, நட்சத்திரம், தசா, புத்தி, லக்னம், 12 கிரகங்கள் எங்கே, அதுதான் நமக்கு பேசும். இந்த 10ஆம் பொதுவாக இருக்கிறதுல 10ஓட 11 பேசாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை அவசியம் பார்க்கணும். என்னுடைய அலைபேசி எண்ணான 9865098370 இந்த எண்ணிற்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வச்சு தாராளமாக உங்கள் ஜாதகத்தை ஒரு தடவை முழுமையாக பார்த்து அது என்ன இருக்குது, என்ன பலாபலன்கள்னு தெரிஞ்சுட்டு நல்லபடியாக இறைவனுடைய ஆசீர்வாதத்தில் நீண்ட ஆயுளோடு நிறை செல்வத்தோடு வாழணும்னு பகவானை பிரார்த்தனை பண்ணி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.